ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி. என்னென்னா, உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரீசன் வந்து இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து நிறைய ஹேர் பேக்ஸ் ட்ரை பண்ணுறீங்கல்ல, அதனால் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகலையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஹேர் பேக் வந்துட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ நான் ட்ரை பண்ணதில் ஒரு முக்கால்வாசி ஹேர் பேக் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேரை ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்காக. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அண்ட் அது வந்து கெமிக்கல் இருக்குது. ஸோ அது வந்துட்டு என்னோடய ஹேரை எந்தளவு ஸ்மூத் ஆக்குதோ அதே மாதிரி வேறு ஏதாவது நேச்சுரலாக வந்துட்டு ஏதாவது இருக்கா என் ஹேரை வந்துட்டு ஸ்மூத் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேர் பேக் வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். அதோட ரிவ்யூஸ் அந்த வீடியோலேயே வந்துட்டு கொடுத்துருப்பேன். அது போக மற்றது வந்துட்டு இன்னும் ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய க்ரே ஹேரை வந்துட்டு பிளாக் ஹேரை மாற்றுறதுக்காக வந்துட்டு ஒரு சில ஹேர் பேக் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ இல்லைனா ஹேரை கலரிங் பண்ணுறதுக்காக ஒரு சில ஹேர் பேக் வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். அது என்ன ஹேர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருப்பேன். ஸோ இப்போது என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஹேர் க்ரோத்துக்காக அந்த ஹேர் பேக் போட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, அது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 ஹேர் பேக் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். அது 2 தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த 2 ஹேர் பேக்கும் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த 2 ஹேர் பேக்கையும் நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு விட்டுட்டேன். ஹேர் பேக் போடுறது வந்துட்டு ஒரு ஈஸியான டாஸ்க் இல்லை, உங்களுக்கே தெரியும் இல்லையா. நான் வந்துட்டு வெந்தயம், செம்பருத்தி இலை அந்த மாதிரி ஏதாவது ஹேர் பேக் போடும்போது நீங்கள் ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா வெளியில் போக முடியாது. ஹேர் பேக் எல்லாமே கரெக்டாக முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வெந்தயத்தை ஊற வைக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு எனக்கு டைம் வந்து செட் ஆகலை. ஒரு 2 months கிட்ட வந்துட்டு அந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணேன். ரிசல்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு நான் ட்ரை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ மறுபடியும் வந்துட்டு ஹேர் வந்துட்டு மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன தான் வந்துட்டு ஹேர் பேக் போட்டுகிட்டே இருந்தால் கூட என்னோடய ஹேர் வந்துட்டு ஒரு பக்கம் கொட்டிகிட்டே தான். நான் ஹேர் பேக் போடுறேன், ஹேர் வளருது, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ரீசன் தெரிஞ்சுது. ஈவன் தோ நீங்கள் வந்துட்டு என்ன ஹேர் பேக் போட்டாலும், ஹேருக்கு என்ன மசாஜ் பண்ணாலும், இல்லை நீங்கள் பார்லர் போய் எவ்வளோ செலவு பண்ணாலும் நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவு ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்னலாக வந்துட்டு அதே அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ சாப்பாடு ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ஹேர் பேக் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ண அந்த 2 ஹேர் பேக்குமே வந்துட்டு எனக்கு விசிபிளாகவே வந்துட்டு நான் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஐயோ இவ்வளோ டிஃப்ரென்ஸா, ஒரு ஹேர் பேக்கில் இவ்வளோ டிஃப்ரென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹேர் பேக் ப்ளஸ் குட் இன்டேக், நல்ல ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அந்த ஹேர் பேக்கை வந்துட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போடும்போது, அதாவது ஒரு 2 வாரம் போடுறீங்க அப்புறம் சலுப்பாகிறீங்க விடுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு யூஸே கிடையாது. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஹேர் பேக் எடுத்துக்கிறீங்க, ஒரு 6 மாதம் போடுறீங்க, 6 மாதம் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோடய கேஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஹேர் பேக் போடுறதை விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு செட் ஆகலை. என்னோடய டைமிங்க்கு ஹேர் பேக் வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருந்தது. அது வந்து செட் ஆகலை. அதனால் நான் ஹேர் பேக் போடுறதை விட்டுட்டேன். ஆனாலுமே நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, தொடர்ந்து வந்துட்டு ஹேருக்கு வெறும் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுறது, அதை வந்துட்டு நான் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஒரு 1.5 வருஷம் ஹேருக்கு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுறது ப்ளஸ் கரெக்டாக வந்துட்டு சாப்பாடு எடுத்துக்கிறது, இதை வந்து நான் இப்போ ஒரு 1.5 வருஷமாக பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு இன்டேக் கூட வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேருக்கு இன்னும் ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத் வந்துட்டு என்னோடதை விட ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களோட கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.